வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கற்றது கையளவு யூடியூப் சேனல். மீன் கேட்ட வரேண்ணா. என்ன பைப்பில் அடிக்கிற? ஒரு அக்கா வீடு இருந்ததுங்களா, உனக்கு தண்ணி தூக்குற வேலை மிச்சம். ரொம்ப மிச்சம். ஏன்னா ரொம்ப தூரம் மணலில் நடக்குது. லொக்கேஷன் எங்கே இருக்கு? லொக்கேஷன்லாம் அப்படியே மேலே பாருங்கள், 2 பணம் மரம் இருக்குதா, அங்கே 2 சிட்டுக்குருவி உட்காந்துருக்குதா, அந்த இடம் தான். தண்ணி நிரம்பிச்சு நீ பாட்டு வேலை அடிச்சுட்டே இருக்கேன். அதை கொஞ்சம் நேரம் மீன் லாஸ்ட்டாக அது கொஞ்சம் செத்த நேரம் குதிச்சு கிச்சு விளாண்டுட்டு வரட்டோம்னா 2 அலசு அலச்சிட்டுனா 3வது அலசும் தண்ணியில் போட்டு இன்னொரு தடவை அலசணும். ஒன்று சதாம் கதாம் என்ன தண்ணியில் நல்லா அலசோம்னா அந்த முள் சதாம் தாமா? என்னது சதா? செதில் செதிலா? அதுக்குதான் சதாபசியில் கூப்பிடுறியா? சதாம்னா அந்த தொண்டைக்கு நேரில் இருக்கும் பாருண்ணா, அதனால சொன்னோம். எல்லாம் தாய் பால் தான் கொடுப்பாங்க. மாஸ்டர் ஏதாவது கழுது பால் குடிச்சிட்டாரு, மூளை எங்கேயோ போகுதுண்ணா. மாஸ்டர் கழுத பால் குடிச்சிட்டாரா? மூளை எங்கேயோ போதாமே. கழுது பால் குடிச்சவங்களுக்கு தான் நான் கக்குவா வராது. அப்போலாம் வணக்கம் கட்டுறது கையால் நேர்களா. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீன் கறியை வச்சு பிரியாணி பண்ணுறோம். இன்றைக்கி உணவு கொடுப்பவர் பார்த்தீங்கன்னாக்கா சாய் பிரபு. அவர் தான் 10வது வயசு முடிஞ்சு 11வது வயசு அடி எடுத்து வச்சு தொடங்குறாரு. பிறந்த நாள் சொல்ல அவர் மூலியமாக இந்த ஆசிரமத்துக்கு நம்ம உணவு கொடுக்குறோம். கோயிந்தா கோயிந்தோ என்னடா அது? வரும்போது 5 வயசு புள்ளிட்டு ஆட்டையை போட்டு வராங்க. வெளியே சொல்லக்கூடாது. கரெக்டாக அப்படியே ஆடுத்துட்டு போன. இன்னைக்கு மீன் குழம்பு பிரியாணி வைக்கிறாரான்னு சாங்க. குழம்பு பிரியாணியா? இல்லை, மீன் பிரியாணி. அதுக்குள்ளேயும் பார்த்துட்டு சாதி பத்திரியா? சாதி பத்திரி அக்காமலா அண்ணாச்சி பூ. சாதி பத்திரி அண்ணாச்சி பூ. கடல் பாசி. கடல் பாசினா இது என்ன கடல்ல இருக்குமா? மல்லிகை கடையில் இருக்கும். மல்லிகை கடைக்கு எப்படி வருது லூசு பையா? இல்லை, கமெண்ட்ல போடுவாங்க, பார்த்து தெரிஞ்சுக்க. உலகம் பிஞ்சு. உலகம் பிஞ்சு. ஏலக்காய் பட்டை. எனக்கு கிலோ 6000 ரூபாயாமே. ஆமாண்ணா. இப்போ அதில் ஏலக்காய் மட்டும் நாமளும் விவசாயம் பண்ணலாம் போல் இருக்கு. இது மட்டும் 80 ரூபாயா? பட்டை, கிராம்பு, தயிர். தானே தயிர் வைக்காமல் வரணும் மாட்டாரு. ஆமாம். இந்த மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு அரைச்சது, நெய். செம்ம வாசமாக இருக்கு. இந்த செக்கில் எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம், கேரட்டு. கேரட்லாம் வச்சாங்க. தயிர் பச்சடிக்குண்ணா. ஓஹோ, பயந்துட்டாங்க. பிரியாணியில் பொறுத்துருக்கு. தக்காளி, கொத்தமல்லி, புதினா, தேவையான அளவு மீன். என்ன மீன்னா? மீன் பேர் என்ன? அதாவது வந்து வெள்ளைச்சோறாவா? வெள்ளைச்சுறா. வெள்ளைச்சோறா வஞ்சர வகையை சேர்ந்து. வஞ்சர வகையை சேர்ந்தது. என்ன மீன்கள்? வெள்ளைச்சோறாடா. நான் மீன் பிரியாணிக்கு வந்து இப்போ நம்ம மசாலா போட போகிறேண்ணா. ஓகே. உப்புண்ணா. உப்பு போடுங்க. மஞ்சத்தூள்ண்ணா. மஞ்சள் தூள். இது கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிறோண்ணா. ஆன்டிசெப்டிக் தாங்க. ஆண்டி செட் பண்ணுறாரு. அடுத்தது மிளகாய்த்தூள்ண்ணா. கரம் மசாலாண்ணா. கரம் மசாலா. இருக்கிற வரைக்கும் 4 அடுப்பு கூட வரிசையாக போடலாம். இல்லைண்ணா, மனுஷனால் முடியாதுண்ணா. கட்டுறது கையால் ஒன்று வந்துட்டோம். அப்புறம் எல்லாத்தையும் அப்புறம் கைவசத்தை காட்டி தான் முடியை கட்டி மழை இழுப்போம். ஆமாம், வந்தால் மழை போனால் மசுரு. அடுத்தது எலுமிச்சம்பழம் பழம். எலுமிச்சம்பழம் பழம் சாறு ஊற்றுறீங்க. மசாலா இந்த மாதிரியும் டேரெக்டாக போட்டு பண்ணலான்னா, அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனில் எடுத்து தடவையும் பண்ணிக்கலாம். மீன் பிரியாணி வீட்டிலலாம் இப்போ செய்யணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா, வஞ்சர மீன், சீலா மீன், இந்த மாதிரி ஒரு முள் மட்டும் இருக்குல்ல, அந்த மாதிரி. அது மாதிரி. ஆமாம். ஏன்னா நிறைய முள் இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டாங்கன்னா சாப்பிட முடியாது. அதனால் முள் இல்லாத மீனாக பார்த்து வாங்கிட்டா நல்லது. என்ன சொல்கிறீங்களா? இப்போ இது மசாலா போட்டு பொரிக்க போகிறோம். நம்ம சாதாரணமாக பொரிக்கிற மாதிரியெல்லாம் அதிகமாகலாம் மசாலாலாம் வேண்டாம். சும்மா சிம்பிளாக மசாலா போட்டு பொரிச்சாலே போதும். ஏன் அதிகம் மசாலா போடக்கூடாது? இந்த மீனோட ஃப்ளேவர் நம்மளுக்குள்ளே இறங்கணும்னா அதிகமான மசாலாவும் போடக்கூடாது, அதிகமாக பொரிக்கவும் கூடாது. ஓகே. பிச்சைக்காரனுக்கும் சொந்தக்காரனுக்கும் என்ன வித்தியாசம்? அவன் கேட்டு சாப்பிடுவான், இவன் பிடிங்கி சாப்பிடுவான். ரெண்டும் ஒன்று தான். அப்படிலாம் கிடையாது. 2 பேருமே நம்ம காசு இருந்தால் தான் நம்மளும் மதிப்பிடுவோம்.
மீன் பிரியாணிக்கு மீன் வறுக்கிறோம். மீனை வறுத்து பிரியாணி வெறும் பிரியாணி பிரிஞ்சு கிண்டி கொண்டு போய் தனித்தனியாக கொடுத்துட்டு போகலாம். இந்த வறுத்தா அதில் போட்டுக்கின்றார் அவர். என்ன பண்ணிட்டா என்ன பீச் மணல் தெரியுமா கொண்டு வந்து எதுக்கு மண்ணில் கொண்டு வந்து ஏன் வந்து ஏன் அந்த தோசை கண்டு விஷயம் இல்லைண்ணா? முக்கால் வேக்காடு தானே வேகணும், ரொம்ப எல்லாம் வேக வேண்டாம். ஏன்னா நம்ம பிரியாணி செய்யும் போது தம் போடுவோம் இல்லையா, அதில் ஆல்ரெடி மீனாலே சீக்கிரம் வந்துடும். அதனால் தம் போடும்போது மீதி வேக்காடு வந்துடும். எப்படி அருமையாக வந்துச்சா? சூப்பராக வந்துருக்கு. சுடு தண்ணி. இந்த பையில் இந்த நான் சுடு தண்ணி இறக்கி கீழே வைக்கிறியா? தண்ணி இறக்கி கீழே வச்சிடுறோம். ஓகே. இவங்கள போய் பார்க்க போறியா இப்போ? நாய் சுடிச்சு ஒருத்த முறைக்கு தான் பார்க்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது. மீன் அரை வேக்காட்டில் பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. ஓகே. பிரியாணிக்கு ரெடி பண்ணி எடுத்து இல்லாமல் சுத்தமான செக்கு எண்ணெய் சேர்த்தாப்பா. எண்ணெய்ப்பா, செக்கு எண்ணெய். எண்ணெய் காஞ்சி போச்சு, பட்டை கிராம்பு எல்லாமே ஐட்டத்தை இறக்குறோம் உள்ள. தயிர் பச்சடிக்கு இதில் தானே வெங்காயம் இருக்குது இல்லைவா? ஆமாம். அங்கே பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் தான், அதாவது ஒரு கிளாசிக் ஒரு தடவை சொன்னாரா, அதோட இடம் தான். இது இந்த கிளாசிக்கா தேங்க? கிளாசிக்கா? வெங்காயம் வதங்கிச்சு, இஞ்சி பூண்டு கருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறீங்களா? பேஸ்ட் அரைச்சது. லைட்டாக தண்ணி ஊற்றுறாங்க. மஞ்சத்தூள் போடுங்க. வெங்காயம் பொன் வரல வரவிட்டு மிளகாத்தூள் போடுறாரு. கரம் மசாலா போடுங்க. தக்காளி வெட்டி வச்சு தக்காளி. மீன் பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்லாம் போட்டாச்சு. முக்கியமானது உப்பு, இன்னும் உப்பே போடலண்ணா. உப்பு இருக்குது, இன்னும் மீன் இருக்குது, அரிசி இருக்குது, ஒரு கொத்தமல்லி கருவேப்பிலை இருக்குது, புதினா இருக்குது, தேவையான அளவு உப்பு. ரைட்டா? தக்காளி வதங்கிச்சு, தயிர் ஊற்றுறோம். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா தண்ணி தண்ணி அழைச்சி ஊற்று. அழைச்சி ஊற்றுங்கக்கா. சிறுசமந்த சாதி சனந்தே ஆறு கடந்தா சந்திரனுக்கு பொண்ணு வருமே. தமிழ்நாடு பூரா என் மக்கள் தான்றான், ஆனால் ஒருத்தனும் பொண்ணு கொடுக்க காணும். அவ்வளோதானா? போண்ணா. அப்புறம் பேலன்ஸ் தண்ணி இல்லை அரிசி போட்டு எடுக்க போகிறோண்ணா. அதில் அரிசி போட்டு என்ன பண்ணு பார்க்கணும். இப்போ வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடியணும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி வச்சு சுடுதண்ணி வச்சு நம்ம இதில் ஊற்றிக்கிறோம். ரெண்டாவது மீன் பிரியாணி வந்து நம்ம டேரெக்டாக போட்டோம்னா ரொம்ப நேரம் வேலை ஆகும். கலக்கும் போது மீனும் உடையும் அரிசியும் உடையும். அதனால் தனியாக வடித்து நம்ம போகிறோம். சீக்கிரம் முடியும்னா அது ஹோட்டலே வாங்கி கொடுத்துடலாம். எலுமிச்சம் சாறு ஊற்றுறோம். எலுமிச்சம் சாறு, குளத்தினுடைய சாறு. வண்டி மீன் வறுக்கல, அப்படியே மீன் மண்டை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இல்லைண்ணா, மீன் மண்டையை வந்து அந்தளவுக்கு வறுக்கல முடியாதுண்ணா. இன்னொன்று மீனோட ஃப்ளேவர் நம்மளுக்கு இறங்கணும். அதனால் தலையை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதில் வேக வச்சிடணும். இப்போ மண்டை இதில் இறக்குறோம். சுடு தண்ணி எது கொதிக்குதுன்ற என்ன டீ கடையில் என்ன பாய்லாரில் கொதிக்கிற மாதிரி கொதிச்சு கிடையாது. அம்மா சுடு தண்ணி தம் போகிறதுக்குடா, தம் போகிறதுக்கு போடுறது அதுவும் டீ கடையில் தான் போடுறாங்க.
இவனை வச்சு நீ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. மக்களை பாருங்க. இன்னும் சுடு தண்ணி எடுத்து இதில் கொட்ட போகிறேன் இல்லை இதோட தூக்கி அதில் கொட்ட போகிறேன். இப்போ நீ எது இடத்துல கொட்டலான்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இப்போ கொட்டை தானே போகிறாங்க, வெயிட் பண்ணி பாடுறா. காண்டியில் தட்டுறாங்க கூட எதுலையும் தட்டக்கூடாது. அடியில் மண் இருக்கு. உப்பு போடுறேண்ணா. அதையும் போட்டு திட்டமாக போட்டு. இப்போ தண்ணி கொதிச்சிச்சு இல்லைண்ணா, பாஸ்மதி அரிசி பொறுத்த வரைக்கும் அந்த அளவு கொதிக்கணும். அதுக்கப்புறம் போட்டோம்னா தலை கொதிக்கணும். அப்போ போட்டோம்னா 2 நிமிஷத்தில் நம்ம வடிகட்டிடலாம். என்ன மசாலா எடுக்கிறீங்க? ஆமாண்ணா. ஏன் மேலே ஊற்றுறதுங்கண்ணா. அரிசி போட்ட பிறகு அரிசி போட்ட பின்னாடி மேலே ஊற்றிக்கணும். இன்னும் வெந்து மேலே வந்துச்சா? ஆமாண்ணா. நம்ம ஈஸியாக டப்புன்னு போட்டலாம். இருக்கிறத வண்டியில் வைக்கிறதுக்கு இடம் வட்ட மாட்டேங்குது. ஓ, நீ உட்கார இடத்துல தானே வைக்கணும். யாராவது பிரியாணியில் சோத்தை கொட்டுறது இப்போ இல்லை. யாராவது காரில் குதிரையை கட்டுறோம். கீழே பண்ணு இருக்குண்ணா, அதனால தான் சீட்டு போட்டுருவோம். மண் தட்டு. இல்லை போடு. என்னண்ணா? தள்ளுப்பா. காண்டியில் தள்ளு. பாய் தள்ளு. தள்ளுறா. போண்டா ஒரு போண்டா. அப்படியே பரப்பி விடு. அதை சோத்தை சுற்றி பரப்பி விடு. அதெல்லாம் பழகி போச்சு. அதெல்லாம் எப்படி அருமையாக எப்படி பரப்புறன்றது மட்டும் பாரு. சரி அது மீன் வச்சுட்டாங்க. இந்த மீன் அப்படி அடுக்கு. ரெண்டு அடுக்கு. நாளைக்கு செங்கல் சூளை ஒன்று போடணுமா? உங்களை தான் 3 பேர்த்தையும் கூப்பிட்றாங்க. 2வது லேயரா? தள்ளு. ஆமாம், மீன் 2வது லேயர். தள்ளு. நீ மாற்றி பண்ணுவீங்களா? மீனை எரிச்சு புதைக்கிறாங்க. சாத்தத்தோட சுற்றித்தோட ஜல்லி போடு. கையை அப்படிதான். மீனை போடு. இந்த ஒரு கையில் பிடிச்சி மேலே வச்சா மாஸ்டர் பார்த்தா இது வரை தான் கராத்தா மாஸ்டர் பண்ணி பார்த்தா கடைசியில் பிரியாணி மாஸ்டர். மீன் ரசம். மீன் ரசம் அது காலோடு இதெல்லாம் முடி என்னடா இது? எல்லாம் சாப்பிட வந்துச்சுங்களா? சாப்பிட வரல. நம்ம இனம் ஒன்று இங்கே இருக்குது சுற்றி வருது. அது ஒன்று திட்டுது. அது ஏன்டா லேட்டாக செய்கிறேன்? ஏன்டா லேட்டாக செய்கிறேன்? வாங்கிட்டு செஞ்சால் நான் எப்படா சாப்பிட்றது? இதை பார்த்தா எப்படி இருக்கு? சாதத்தில் மீன் குழம்பு ஊற்றி மீன் வறுவல் வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக மொத்தமாக வச்சு மூடிட்டார்ல. ஊரில் கூழ் ஊற்றினாலும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இன்னும் அங்கே கரோட்டு குழம்பு ஊற்றுவாங்க, அங்கே மீன் குழம்பு ஊற்றுறாங்க. வேறு எதுவுமே வித்தியாசம் இல்லை. இதான் இன்னும் அதில் கத்திரிக்காய் போடுவாங்க, கருவாடு போடுவாங்க. இதில் மீன் போடுறாங்க, வெங்காயம் தக்காளி போடுறாங்க. தம் போடுறோம். மாசில் அடுப்பு கறி எடுத்து இப்போ மீன் குழம்புல இருக்கு போகிறீங்களா? அடுப்பு சுற்றி வராதா? அடுப்பு கறி இறக்கிட்டு இருக்கு. ஏன் கல்லை தூக்கி வைக்கிறீங்க? வெயிட்டுக்காகண்ணா. சின்ன கேப் இருந்தால் கூட அந்த இது லீக் ஆகாமல். ஓ, ஏர் போகாமல் இருக்கும். கிரீன் ஏதாவது ரோட்டில் வந்து பில்டிங்லாம் தெரியுது, அதை தான் வர வச்சு. அது க்ரீன் இல்லை, கிரேன். கிரேனா? அவன் க்ரீன் டிஷர்ட் போட்டிருக்கான்லண்ணா. வெரி குட் ஜாப். வெரி குட் ஜாப். ரெடி. அது மீன் வந்து நம்ம டேரெக்டாக போட முடியாதுண்ணா. மீன் வந்து உடஞ்சிரும். உடையும். அதனால தான் இந்த மாதிரி அரை வேக்காடு பண்ணி போட்டதே இந்த இதில் இருக்குது. இன்னும் உடையும். இது பாருங்க, நல்லா ரஃப்பாக அப்படியே முழுசாக இருக்கும். சேகரண்ணா எப்போதும் கேட்குறதுண்ணா மீன் மண்டை. மீன் மண்டை. கிண்டி விட்டு. கடைசியாக இறுதியாக தயிர் ஊற்றுறாரு. நெய் ஊற்றுறாருன்னு நான் வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன சேருண்ணா? பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மீன் பிரியாணி எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறாரு அண்ணா. இப்படி பார்க்குறாருன்னு பாருங்க. ஏய், பிரியாணியோட சேர்த்து கொடுறா. பிரியாணி சேர்த்து அட்டகாசமாக இருக்குது. போதையில விட்டுருங்க அப்படி சொல்கிற மாதிரி இருக்கீங்களா? சரி, நான் அந்த மண்டை எடுத்து மண்டை உள்ள போட்டுருந்தேன். பிரியாணி சாப்பிட்றோம். யாருக்கு தெரியாது பிரியாணி சாப்பிட்றதா? செம்மையாக இருக்குது. கிடையாது.
மண்டியோட மாட்டேன்றேண்ணா. செம்ம டேஸ்ட்டு. நான் வெறும் மீன் மட்டும் சாப்பிட்றேன், பிரியாணி சேர்த்து சாப்பிட்றேன். சாப்பிடும் பொறுமையாக சாப்பிடும். எங்கே பொறுத்து நம்ம ஊர் மெயினாக இருக்குது மீன் பிரியாணி மெயினாக இருக்குது. மெயினாக இருக்குண்ணா. ஆமாம் மெயினானா செம்ம டக்கராக இருக்குது. மீன் பிரியாணி மீனாக இருக்குதான் மெயினாக இதில் போட்டு கடைசியாக போட்டுள்ளண்ணா நெய். ஆமாம், அதோட ஃப்ளேவர் தனியாக தெரியுதுண்ணா. அதனா நம்ம அந்த மற்ற கடைசியாக போட்டால் தெரியும். இல்லை மற்ற நெய் மாதிரி அந்த ஸ்மெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வரும். இது ஒரிஜினல் நெய், நல்ல வாசனை நல்லா இருக்குண்ணா. அதனால நெய் மாதிரியே இருக்குது. அதில் எந்த பொய் இல்லையா? எந்த பொய்யும் இல்லை. அண்ணே பிரியாணி சூப்பராக இருக்குது. இதாச்சும் வீட்டில் கொண்டு போய் அங்கே ஆசிரமத்தை கொடுத்துட்றோம். சுடுதுண்ணா. குழம்பு குழம்பு சின்ன பசங்க இல்லை. வணக்கம் கட்டுறது கையில் நேரில் இன்றைக்கி வந்து சாய் பிரியாணி வந்து உணவளிச்சிருக்காரு இந்த ஆசிரமத்துக்கு. மீன் பிரியாணி கொண்டு வந்து சிறப்பாக செஞ்சு போட்டோம். அதுவும் இல்லாத எங்களையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு எங்களுக்கும் ஆளுக்கு 500 ரூபா உதவி பண்ணிருக்கிறாரு. நல்லா இன்னும் மேலே வளர்கிறதுக்கு எங்கள் கட்டுறது கையில் டீம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதேமாரி சின்ன உதவிலாம் நீங்களும் பண்ணணும்னு நினச்சாக்கா எங்கள் சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையால் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாத பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். பாய்.